அமித்ஷாவுடைய அம்பிஷனே இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல திரும்பவும் டிஎம்கே ஆட்சியை பிடித்து விடக் கூடாது அப்படிங்கறது. இந்தியாவில இருக்கக்கூடிய எதிர்கட்சியை சார்ந்த மற்ற அரசுகள் கொடுத்த தலைவலியை காட்டிலும் மோடி அரசுக்கு மிகுந்த தலைவலி கொடுத்த ஒரு மாநிலம் ஒரு அரசு உண்டுன்னா அது டிஎம்கே அரசு தான். கவர்னருக்கு எதிராக ஒரு வழக்க போட்டு ஜனாதிபதிக்கு காலக்கெடு வைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு தீர்ப்பினை பெற்றது திமுக அரசு. இந்தியா முழுக்க ரூபாய்க்கான ஒரு சிம்பலை அனௌன்ஸ் பண்ணி அத்தனை மாநிலங்களும் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு இருந்தால் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இங்க இருக்கிற அரசு தேர்ந்து தமிழக அரசு தேர்ந்து நாங்க ரூன்னு போடுவோம் அப்படின்னு. இந்தியா முழுக்க ஒரு பாதையில போனால் தமிழ்நாடு தனிப்பாதையில் போகும். சோ ஒரு தேசிய அளவுல இயைந்து போவது அப்படிங்கறத விஷயத்திலிருந்து விலகி தனக்கான தனிப்பாதை போடக்கூடிய ஒரு அரசாக இப்ப இருக்கிற மாநில அரசு இருந்து கொண்டிருக்கு. இது இப்படியே போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பிரிவினை விதை தூவிக்கொண்டே போகும். பிரிவினைவாதம் மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டே போகும். அதே போல இப்ப ரீசெண்டா திருப்பரங்குன்றத்துல என்ன நடந்ததுன்னு பாருங்க. கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தமான தீபத்தூண்ல தீபம் ஏற்றுவதற்கான உரிமை கூட அங்க இருக்கிற இந்துக்களுக்கு கிடையாது. உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தும் கூட இந்துக்களின் உரிமை மறுக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த அரசு போயே ஆக வேண்டும். திமுக அரசு போயே ஆக வேண்டும் என்பது தமிழகத்தின் நலனுக்காக அல்ல, பாரதத்தின் நலனுக்காக, நாட்டின் நலனுக்காக இந்த ஆட்சி இருக்கக்கூடாது என்று அமித்ஷா கருதுகிறார்.